இப்போ எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். அந்த எக்ஸாமுக்கு சாப்டர் 1ல் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அந்த 10 கொஷின்ஸ் 5 மார்க் கொஷனில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த சம் ஒவ்வொன்றா எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸசைஸ் 1.1ல் 7th சம். Let A is equal to the set of all natural numbers less than 8. ஸோ ஒவ்வொரு கொஷனாக நான் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிடுறேன், நீங்கள் கவனிச்சிட்டே வந்துடுங்க. ஸோ ஏங்கிறது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறது 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 2 3 4 5 6 7 லெஸ் தேன் 8ங்கிறதுனால 7ஓடு நிறுத்திக்கிறோம். பிங்கிற செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ப்ரைம் நம்பர்ஸுங்கிற ஸ்டார்ட் ஆகிறது 2லேருந்து 2 3 5 7 லெஸ் தேன் 8ங்கிறதுனால நிறுத்திக்கிறோம். சிங்கிறது செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைமுங்கிறது ஒன்றே ஒன்று தான், அது 2. ஸோ ஏபிசிங்கிற செட்டை இப்போ நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போது வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வெரிஃபை A intersection B cross C is equal to A cross C intersection B cross C அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், A cross B minus C is equal to A cross B டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை டிஃப்ரென்ஸ் A cross C. ஸோ இந்த சம்மை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சம் போட போகிறேன். அதில் எல்ஹெச்எஸில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ செட் இருக்குது, பி செட் இருக்குது. இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது எலிமெண்ட்ஸ். ஸோ எதெல்லாம் காமனாக இருக்குது? 2 3 5 7. அந்த 4 2 3 5 7 இதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போது எல்ஹெச்எஸில் ஏ இன்டர்செக்ஷன் பி அதை சியோட கிராஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் மாற்றாமல் 2 3 5 7 ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிருக்கோம். சியோட கிராஸ் பண்ண போகிறோம். சிங்கிறது 2. ஸோ இப்போ எழுதும்போது எப்படி எழுதணும்? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் மாதிரி எழுதணும். ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு, அது மாதிரி இதில் ஃபஸ்ட்டு. 3 2 5 2 7 2. இது நம்மளோட எல்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்க்கு வேண்டியதில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்க ஏ கிராஸ் சியை முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் சி, ஏங்கிறது இங்கே இருக்குது. 1 2 3 4 5 6 7. கிராஸ் சிங்கிறது 2. ஸோ கிராஸ் பண்ணி இங்கே கிராஸ் ப்ராடக்டை எழுத போகிறோம். தட் இஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்டை 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. இந்த செட்டு இதோட முடிஞ்சிட்டு. அடுத்தது நமக்கு ப்ராக்கெட்டில் இருக்குது பி கிராஸ் சி. ஸோ முதல்ல பியில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுகிறோம். 2 3 5 7 கிராஸ் சி. கிராஸ் ப்ராடக்ட் போடுறோம். 2 2 3 2 5 2 7 2. இப்போது நம்மளோட ஆர்ஹெச்எஸ்க்கு வர போகிறோம். ஆர்ஹெச்எஸில் பி கிராஸ் சி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஸோ இப்போது ஆர்ஹெச்எஸ் ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சியில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். பி கிராஸ் சியில் இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்குது. இதில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 2 2 2 இருக்குது. 3 2 இருக்குது. 5 2 7 2. இப்போ பாருங்கள், கம்பேர் இது ரெண்டையும் பாருங்கள். எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ். ஹென்ஸ் first is proved. அது மாதிரியே செகண்டுக்கு நமக்கு
லெஃப்ட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது பி டிஃப்ரென்ஸ் சி. ஸோ பி டிஃப்ரென்ஸ் சி அப்படின்னா ஒன்லி இன் பி நாட் இன் சி. ஸோ ஒன்லி இன் பி நாட் இன் சியில் இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா பியில் மட்டும்தான் இருக்கணும், சியில் இருக்கக்கூடாது. ஸோ 2 விட்டுட்டு 3, 5, 7 இது 3 எழுதணும். அப்புறம் ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி வேணும். அப்போது லெஃப்ட் சைடுக்கு வேண்டிய ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி, ஏங்கிறது இங்கே இருக்க செட்டு 1 2 3 4 5 6 7 கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் சி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 3 5 7. ஸோ இதோட இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 1, 3. ஸோ நம்ம முதல்ல 3யை வச்சு எல்லாத்தையும் எழுதிடலாம். 1, 3 2, 3 4, 3 சாரி 3, 3 4, 3 எழுதிட்டோம். 5, 3 6, 3 7, 3 3 வச்சு எழுதிட்டோம். இப்போ 5 கிராஸ் பண்ணி 1, 5 2, 5 இதே ஆர்டரில் அப்படியே எழுத வேண்டியது. 4, 5 3, 5 5, 5 6, 5 7, 5. அடுத்து 7 வச்சு எழுதணும். ஸோ 1, 7 2, 7 4, 7 3, 7 5, 7 6, 7 7, 7. ஸோ நம்ம LHS கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது RHSக்கு 2 ப்ராக்கெட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஏ கிராஸ் பி முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ கிராஸ் பி, ஏங்கிற செட்டையும் பிங்கிற செட்டையும் கிராஸ் ப்ராடக்ட் போட போகிறோம். ஸோ ஏங்கிற செட்டு 1லேருந்து 7 வரைக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 கிராஸ் பி 2 3 5 7. ஸோ இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் போட போகிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ விச் இஸ் 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2 2 வச்சு எழுதிட்டோம். இப்போ 3 வச்சு எழுதணும். 1, 3 2, 3 இப்படி ஒன்றுன்னா 5 வச்சு 7 வச்சு அது மாதிரி எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராடக்ட் போட்டாச்சு. அடுத்த கிராஸ் ப்ராடக்ட் ஏ கிராஸ் சி வேணும். ஸோ ஏ கிராஸ் சிக்கும் அதே மாதிரி தான். ஏல இருக்க எலிமெண்ட்ஸும் சியோட எலிமெண்ட் வந்து 2. அப்போ நம்ம 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 7, 2. ஸோ இதெல்லாம் தான். இப்போ நம்மளோட RHS வந்து ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி. ஸோ டிஃப்ரென்ஸ்னா ஒன்லி இன் ஏ கிராஸ் பி நாட் இன் ஏ கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் பியில் மட்டும் இருக்க ஏ கிராஸ் சியில் இல்லாத எலிமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்துடணும். ஸோ ஏ கிராஸ் பியில் மட்டும் இருக்க எலிமெண்ட்ஸை எழுத போகிறோம். ஸோ எழுதணுன்னா 1, 2லேருந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக வராது, மீதி எத்தனையும் வரும். ஸோ என்னெல்லாம் வரும்? 1, 3 2, 3லேருந்து 7, 7 வரைக்கும் வரப்போகுது. ஸோ விச் இஸ் அவர் 7, 7 வரைக்கும் வரும். ஸோ ஃபுல்லாக எழுதணும். எழுதிட்டு விச் இஸ் அவர் LHS, that is equal to LHS, hence the proofனு போட்டிருப்போம். hence second one is proved. hence second is proved அப்படின்னு இப்போ நான் பெரிய சம்மை எடுத்து காமிச்சிருக்கேன். இதை வச்சு நீங்கள் வேறு எந்த சம் வந்தாலும் இந்த மாடலில் போடலாம். இப்போ அடுத்த சம் அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் சம் தான். எக்ஸசைஸ் 1.3ல் 8th சம். இது நான் என்னோட செகண்ட் சம், இம்பார்ட்டன்ட் சம்மில் செகண்ட் சம். கொஷன் வந்து ஃபங்க்ஷன் f is defined by
f of x is equal to 3 minus 2x. Find x such that f of x square is equal to f of x the whole square. So given f of x square is equal to f of x the whole square. இப்போ f of x xங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கிறது 3 minus 2x. அப்போது நம்ம f of x square we can write it as 3 minus 2. x இருக்க இடத்துல இங்கே x square இருக்குது. இங்கே f of x இங்கே f of x square. xக்கு பதிலாக x square இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் xக்கு பதிலாக x square சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2x square. இதுதான் நம்மளோட லெஃப்ட் சைடு. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா f of x the whole square. f of x வந்து 3 minus 2x அதோட ஹோல் ஸ்கொயர். ஸோ 3 minus 2x the whole squareனா a minus b the whole square ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 square 9 minus 2ab 2 into 3 into 2 2 3s are 6 2s are 12x plus 4x square. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ 3 minus 2x square is equal to 9 minus 12x plus 4x square. x square பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ இதை தூக்கி அந்த பக்கம் போட்டுடலாம். ஸோ minus 2x square அந்த பக்கம் போனால் plus 2x square ஆகுது. ஸோ 6x square இங்கே minus 12x இங்கே ப்ளஸ் 9 இருக்குது. 9க்கு முன்னாடி இருக்க சிம்பிள் தான் பார்க்கணும். ப்ளஸ் 9 minus 3 ஆகும் அந்த பக்கம் வந்தால். ஸோ 9 minus 3 is 6 which is equal to 0. இதை நம்ம சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை முதல்ல டிவைட் பண்ணிக்கலாம் 6ஆல் பெரிய ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 is equal to 0. ஸோ இப்போது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் x minus 1 the whole squareன்னு வரும். ப்ராடக்ட் வந்து 1 சம் வந்து 2. சம் வந்து மைனஸில் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டுக்கணும் which is equal to 0. அப்போ x is equal to 1ங்கிறது தான் ஆன்சர். ஸோ சால்வ் பண்ணிட்டு வந்த சம். நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1.11. இதுதான் என்ன சொல்லியிருக்கேன் இம்பார்ட்டன்ட் சம். எந்த சம்னா லெட் ஏ செட் கொடுத்துருக்கான் 1 2 3 4. ஸோ எழுதிக்கலாம் a is equal to 1 2 3 4. பிங்கிறது 2 5 8 11 14. இது ரெண்டு செட்டு. ஸோ லெட் f is a function from a to b be a function defined by f of x is equal to 3x minus 1. Represent this function by arrow diagram. முதல்ல இந்த ஃபங்க்ஷனில் நம்ம டொமைன் என்ன கோடொமைன் என்ன. டொமைன் வந்து ஏங்கிற செட்டு தான். ஏன்னா எஃப் இஸ் ஃப்ரம் ஏ டு பின்னு கொடுத்துருக்காங்க. எஃப் இஸ் ஃப்ரம் ஏ டு பின்னா ஏ தான் டொமைன், பி வந்து கோடொமைன். ஸோ ஏ வந்து 1 2 3 4 தான் டொமைன். ஸோ நம்ம முதல்ல ஒரு டொமைன் வரைவோம். அதான் ஏ, இது கோடொமைன். இப்போ நம்ம ரிலேட் பண்ணுறதுக்கு ரூல் தான் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ நம்ம ரூல் வச்சு ரிலேட் பண்ணுறதுக்கான நம்பர்ஸை முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். தட் இஸ் எஃப் ஆஃப் ஏல இருக்க எலிமெண்ட் எல்லாம் இதில் போட்டு பார்த்துக்கணும். எஃப் ஆஃப் 1 is equal to 3 into எக்ஸ்க்கு பதில் 1 போடுங்க minus 1. ஸோ 3 minus 1 2. ஸோ எஃப் ஆஃப் 1 is equal to 2. அப்போது எஃப் ஆஃப் 2 3 into எக்ஸ்க்கு பதிலாக 2 போடணும் minus 1. 3 2s are 6 minus 1 5. f of 3 3 into 3 minus 1. 3 3s are 9 minus 1 8. f of 4 3 into 4 minus 1 which is equal 3 4s are 12 minus 1 11. ஸோ இப்போ இதில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை கோடொமைனில் போடணும். இதை டொமைனில் போடணும், இதை கோடொமைனில் போடணும். இதுதான் ஆன்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் ஆரோ டயக்ராம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆரோ டயக்ராம் வரைகிறோம். ஏ தான் டொமைன், பி தான் கோடொமைன். ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் 1 2 3 4 எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதணும் மெயினாக. ஸோ ஆன்சர் பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதணும். ஸோ 1ஓட ஆன்சர் 2. ஸோ 1 நம்ம 2ஓட ரிலேட் பண்ணுறோம், 2 5ஓட ரிலேட் பண்ணுறோம், 3 8ஓட ரிலேட் பண்ணுறோம், 4 11ஓட ரிலேட் பண்ணுறோம். இங்கே 14 இஸ் நாட் ரிலேட்டட். 14க்கு ப்ரீ இமேஜ் இல்லை. ஆனாலும் ஆரோ டயக்ராமில் 14 இருக்கணும். இதை மட்டும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 வந்து ஆரோ டயக்ராமில் இருக்கணும். இங்கே மட்டும்தான் 14 ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா கோடமைனில் அந்த நம்பர் இருக்குது. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க,
represent by table. ஸோ டேபிள்னா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட போகிறோம் டேபிளில். ஸோ எக்ஸ் காலமில் சாரி எக்ஸுங்கிற ரோவில் ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதணும். 1 2 3 4 எழுதிட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம ரிலேட் ஆகிருக்கு இல்லையா, ஆன்சர் வந்திருக்கு இல்லையா ஆரோ டயக்ராமில், அதை பார்த்தே எழுதிடலாம். ஸோ நம்ம என்ன எழுத போகிறோம், ஆரோ டயக்ராமில் இருக்க 1ஓட ரிலேட் ஆன 2, 2ஓட ரிலேட் ஆனது 5, 3ஓட ரிலேட் ஆனது 8, 4ஓட ரிலேட் ஆனது 11. ஸோ நம்ம டேபிளை முடிச்சிட்டோம். அடுத்தது தேர்டு, ஆஸ் அ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்னு எழுதும்போது இப்படி எழுதணும், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப், அப்போது ஒரு செட் ப்ராக்கெட் போட போகிறோம். ஆர்டர்ட் பேர்ஸ்னால் 1, 2 இப்படி இருக்கும். ஆர்டர்ட் பேர் 1 2ஓட ரிலேட் ஆகிருக்கு, 2 இஸ் ரிலேட்டட் டு 5, 3, 8, 4, 11. ஸோ இது ஆர்டர்ட் பேர்ஸ். செட்டை கம்ப்ளீட் பண்ணோம் செட் ப்ராக்கெட் போட்டு. ஸோ இப்படி எழுதினா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து, கிராஃபாக ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படி. ஸோ கிராஃப் போடும்போது நமக்கு தெரியும், நான் இப்போ ரஃபாக பெனில் தான் போடுறேன், நீங்கள் ஸ்கேல் வச்சு பென்சிலில் போடுங்க. எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் போடுங்க, எக்ஸ் ஒய் ஆக்சஸ் போடுங்க. இதில் எக்ஸில் மேக்ஸிமம் 4 தான் இருக்குது, அதனால் நம்ம ஆரிஜின் போடுங்க. எக்ஸ் ஆக்சஸில் 1 2 3 4 நம்பர்ஸ் போடுங்க. அப்புறமா ஒயில் மேக்ஸிமம் 11 இருக்குது, அப்போ நம்ம 2 2வாக இதில் போட்டுக்கலாம். யூனிட்ஸ் வந்து ஸ்கேல் எடுக்கும்போது 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் போட்டுக்கலாம். அப்போ 2 4 6 8 10 இங்கே போயிடும் 12. ஸோ 12, அப்போ இங்கே இருக்கிறது 11. ஸோ நம்ம 1,2ங்கிற பாயிண்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ணால் போகிறோம். 2,5 5 வந்து 4க்கும் 6க்கும் நடுவில் இருக்கும். ஸோ பாயிண்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ண போகிறோம். 3,8 ஸோ 3,8 பாயிண்ட்டை மட்டும் மென்ஷன் பண்ணுறோம். 4,11 11 வந்து 10க்கும் 12க்கும் நடுவில். ஸோ பாயிண்ட்டை மட்டும் தான் மென்ஷன் பண்ணோம். யூ ஷுட் நாட் ட்ரா த லைன். இதை ஜாயின் பண்ணி லைன் போடக்கூடாது, இதை மட்டும் எழுதினா போகிறோம். ஸ்கேல் இங்கே எழுதிக்கலாம். ஸ்கேல் என்ன, என் எக்ஸ் ஆக்சஸில் என்ன எடுத்தோம், 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். In y-axis 1 centimeter is equal to 2 units. அப்படி